நேர்களே, இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய மத்திய கிழக்கு செய்தியில் இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனை சற்று அமிழ்ந்திருந்தாலும் ஈரான் போருக்கு அமெரிக்காவோடல்ல, அமெரிக்காவுடைய பெயரில்லாத இஸ்ரேலை தாக்குவதற்கான திட்டங்கள் தினம் தினம் வலிமையோடு அது எழுச்சி பெற்று வருவதை இன்றைக்கு நாம் கண்காணிக்கக்கூடியதாகவும் அதற்கான நிலைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன புதுசு செய்தி அப்படி இல்லை. நேற்று நான் உங்களுக்கு பேசும்போது மத்திய தரைக்கடல் பகுதியில் ஷியா சுன்னி முஸ்லிம்கள் இரண்டு பிரிவாக இருக்கிறார்கள். துருக்கி, ஈஜிப்ட், ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான பெரும் தேசங்கள் அனைத்தும், கத்தர் போன்ற தேசங்கள் எல்லாம் சுன்னா பிரிவு முஸ்லிம்கள். அதாவது சுன்னா என்றால் அது வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறையான இஸ்லாமிய சித்தாந்தத்தின் பால் கொண்டது. ஷியாட்டி என்று சொன்னால் அது கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வழிமுறைகள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சூஃபிசத்தை ஒப்பனை செய்ததை போன்றும் அது ஒரு விதமான வழிபாடு. அங்கு குருக்கள் இருப்பார்கள். இது மாதிரியாக ஒரு வழிபாடு. இந்த நிலையில் இதை பின்பற்றக்கூடிய உலகின் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஈரான், அதை போன்று அன்சருல்லா, அதிலிருந்து ஒரு பிரிவாக பிளந்த ஹவுதிகள், அன்சருல்லா, ஹிஸ்புல்லா, த கௌம் ஆஃப் காட், இறைவனின் சேனைகள். இதில் ஈரான் சுன்னா பிரிவை சார்ந்தது, ஈரான் ஷியா பிரிவை சார்ந்தது, ஈராக் சுன்னா பிரிவை சார்ந்தார்கள். இப்பொழுது அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையிலே ஒரு இனக்குழுவுக்கு ஒரு பதவி, சுன்னி முஸ்லிம்களுக்கு ஒன்று, மற்றொன்று ஷியா. இப்பொழுது அலி சுடானி என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த பவர்ஃபுல்லாக அவர் இருக்கிறார். சுடானி அவருக்கு அங்கு இருக்கக்கூடிய த கோஆபரேஷன்ஸ் இன் பிட்வீன் யாருக்கு என்று சொன்னால், அவருக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஷியா பிரிவினுடைய ஈரானின் ஆதரவு பெற்ற குழுக்கள், அது ஒரு வலிமை வாய்ந்த தன்னார்வ போர்க்குழு, இஸ்லாமிய போர்க்குழு என்று தங்களை அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள். ஏராளமான ஆயுதங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை வைத்து அவர்கள் வலிமையான முறையில் அரசோடு இணைந்து நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பல விஷயங்களில் தன்னாட்சியோடு செயல்படுகிற ஒரு காட்சி காணப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய கவுண்டர் பார்ட், அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை பக்தாதின் மீது, இதை பாருங்க, ஈரானுடைய ஷியாட்டி ஹிஸ்புல்லாவோடு உமது அரசு கூட்டணியில் இருக்கக்கூடாது, இருந்தால் பெரும் விளைவுகளை சந்திக்க முடியும், சந்திக்க தயாராக இருக்கள் என்று அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஈரானுடைய டாப் லெவல் கமிட்டி அவசரமாக அலர்ட் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ் மிக கடுமையான எச்சரிக்கையை அவர் செய்திருக்கிறார். ஈராக் அரசுக்கு அவர் எச்சரிக்கை மட்டுமல்ல, ஈரானுடைய பின்னணி குறித்தும் ஈரானுடைய நடவடிக்கைகளை குறித்தும் பீட் ஹெர்ட்ஸ் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்றும் அவர் தனது எச்சரிக்கையை விடுத்திருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய பீட் ஹெர்ட்ஸினுடைய he was reportedly என்னன்னா செல்போன் மூலமாக சுடானி இடத்திலே அவர் பேசியிருக்கிறார். பீட் ஹெர்ட்ஸ் மிக முக்கியமாக கடுமையான வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறார். இங்கிருந்து ஏராளமான ட்ரோன்கள், ஆயுதங்கள், ஏவுகணைகள் அனைத்தும் இங்கிருந்து எங்கேயோ அனுப்பப்படுகிறது. ஹவுதிகளுக்கு அனுப்பப்படுகிறது, ஹிஸ்புல்லாக்கு அனுப்பப்படுகிற போது ஈராக்குக்கு அனுப்பப்படுவது ஒரு எல்லை தான். மிக ஈஸியாக அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு ஆயுதங்கள். அதை சேட்டலைட் பிக்சர் இமேஜ் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது. ஆகவே ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த வேண்டும்,
ஆயுத குழுக்களோடு டிஸ்ஸாம் அவர்களை ஆயுதம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கடுமையான அழுத்தத்தை ஈராக்கு கொடுத்திருக்கிற போது அது செவிடங்காதில் ஊதுன சங்கு தான். அது என்னைக்குமே உருப்படாது. இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற அச்சம் என்னவென்றால், ஈரான் தொடர்ந்து தனது பிராக்சிகளை, ஹிஸ்புல்லாக்களை, ஹவுதிகள், நேற்றுக்கு வந்த ஹவுதியினுடைய செய்தியில இனி சமரசம் இல்லாமல் நாங்கள் தாக்கப் போகிறோம், இனி எந்த நிலையிலும் ஓயப் போவதில்லை என அவர்கள் அறிவித்திருப்பது மறு போர் முனைகளுக்கு இஸ்ரேலை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஹவுதிகளுடைய எச்சரிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறது. இந்த முறை நாங்கள் எந்த நிலையிலும் இஸ்ரேலை விட்டுவிடப் போவதில்லை, தொடர் தாக்குதலை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏராளமான ஆயுதங்கள் ஹவுதிகளிடத்தில் இருக்கிறது. ரஷ்யா மற்றும் சீனாவுடைய ஆயுதங்களை மட்டுமல்ல, ட்ரோன் மற்றும் தொழில்நுட்பம் மட்டுமல்லாமல் ஏவுகணை தொழில்நுட்பத்தில் அவர்கள் உலகத்தின் ஒரு தனி ஆர்மியாக இந்த ரெபல் குரூ பணியாற்றி வருவதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதே ஹவுதிகள்கிட்ட அமெரிக்கா தனது ஹரி ட்ரூமன்ஸ் மற்றும் மற்றொரு போர்க்குழு கப்பல் எல்லாம் அடித்து துவம்சம் செய்து கடைசியில் சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மெதுவாக ஒமன் மூலமாக ஒரு கைச்சாத்திடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் மூலம் படைகளை நகட்டி கொண்டு போன வரலாறு நமக்கு தெரியும். 1700 நிலைகளில் அடிச்சாங்க அமெரிக்கா, ஒன்றும் செய்ய முடியவில்லை ஹவுதிகளை. சவுதி அரேபியாவோடு சேர்ந்து யுனைடெட் அரபு எமிரேட்டோடு சேர்ந்தும் தாக்குதல் நடத்தினார்கள். அது கடந்த முறை 2020 காலகட்டங்களுக்கு முன்பு. அப்போதும் வெற்றி காண முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஈரானுடைய பிராக்சிகளாகவும் லாயலாகவும் இருக்கிறார்கள். ரஷ்யாவோடு மிக நெருக்கமாக அவர்கள்தான் ஹமாஸுக்கான ஆதரவு சொல்கிறார்கள். We steadfast with the people of Gaza. உறுதியான முறையில் முனை மழுங்காமல் எங்களது வலிமையான ஆதரவை எக்காலத்திலும் நாங்கள் விடப்போவதில்லை என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல இப்போ ஈரானுடைய ஆயுதங்கள், ஈரானுடைய தொழில்நுட்பங்கள், ஈரானுடைய வல்லமைகள் லெபனானுக்கும் கொடுக்கப்படுகிறது, ஹிஸ்புல்லாவுக்கு, சியாட்டி ஹிஸ்புல்லாவுக்கு கொடுக்கப்படுகிறது, அதே போன்று ஹவுதிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. இது அமெரிக்காவுடைய பீட்ஹெட்ஸுடைய எச்சரிக்கைக்கு மிக பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த 20 பாயிண்ட்ஸ் அவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆனால் அதில் இல்லாத ஒன்று இப்போ நடக்க போகுது. என்ன காரணம்னா, நாம் அந்த செய்தியை, ஆயிரக்கணக்கான செய்திகளை நிலையத்திலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ், ரியூட்டர்ஸ், பிரஸ் டெஸ்ட் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கிரக்ஸ், அது மட்டும் இல்லாமல் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸ், ஏபிசி, பிபிசி எல்லாவற்றிலுமிருந்து கடந்த 20 அதாவது 700 நாடுகளுக்கு மேல் உங்களுக்கு நாளொன்றுக்கு 2-3 காணொலியெல்லாம் போட்டிருக்கோம். அப்போ அதில் நமக்கு நிறைய ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு போர்க்குழுவும் எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள். இப்போ அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஒரு சமாதானத்தை சொன்னது. த ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரகடனத்தை சர்வதேச அளவில் அறிவித்தார்கள். நேச நாடுகளும் அரபுகளும் கூடி கெய்ரோவிலே குறிப்பிட்ட இடத்தில் வெற்றிகரமாக போர் நிறுத்தம். ஆனால் இன்றைக்கு கூட தாய்ருல் பல, அது மட்டும் இல்லாமல் ரஃபா, கான்யூனிஸில் அவர்கள் செய்கிற அட்டுழியம் குறையவில்லை. இப்பொழுது மேலும் அமெரிக்கா என்ன சொல்கிறார்கள்? நேற்று முன்தினம் வந்த செய்தி, அமெரிக்க படைகள் பெரும்பான்மையாக கசாவிலுக்குள் கால் வைக்க போகிறார்கள். அமெரிக்காவுடைய படை இட்ஸ் நாட் அ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். அவங்க அந்த செய்தியில் வந்திருக்கிறது. யூஎஸ் அஃபீஷியல் மேட் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஹிடன் ஸ்டேட்மெண்ட், நாட் பப்ளிக்கலி ஃபோக்கஸ்ட். அது எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு கோலியேஷன் டீமாக வில் என்டர், இது ரெஸ்டோர் பண்ண போகிறோம். We will do the better for the people of Gaza. Restored all இந்த ரெபல்ஸ் ஆயுத குழுக்களை நாங்கள் கட்டுப்படுத்த போகிறோம். 2027 வரை கட்டுப்படுத்த போகிறோம். அதுக்கு பிறகும் இஃப் வி நீட் டு எக்ஸ்டெண்ட், நாங்கள் அதையும் செய்ய போகிறோம். இப்போ இங்கே தான் ஒரு சிக்கல். பேசிய பேச்சின் அடிப்படை என்ன? இந்த பிணங்களை ஒப்படைக்கும் வேலை போய்விட்டது. அது முடிந்து விட்டது, முடிந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு 8, 9, 10 தான். 20 பேரை உயிரோடு வந்துட்டாங்க. ஒரு சரியான அத்தாரிட்டி கையில் கொடுக்கணும்.
டிஸ்ஸாம் பற்றி இல்லை, போலீஸாக செயல்படுவார்கள். 16க்கு மேற்பட்ட ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் இருக்கிறாங்க சொல்கிறாங்க. நாளொன்றுக்கு 600 ட்ரக்கு கொடுக்கணும். ஸோ ரீபில்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை அந்த மண்டலத்திலிருந்து பண்ணணும். ஃபோர்ஸபிள் எவாக்குவேஷன் இல்லை. இதெல்லாம் நிறைய நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இப்போ அமெரிக்க படைகள் அங்கே போகிறதுக்கு காரணம் முழுமையாக யூதர்களை பாதுகாப்பதற்காகத்தான் அங்கே போகிறார்கள். அது மட்டுமல்ல, யூதர்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, வருங்காலத்தில் ஹமாஸ் போன்றவர்கள் வரும் நாட்களில் வலிமை பெற்ற சக்திகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அமெரிக்கா இந்த தவறை செய்கிறது. அமெரிக்காவுடைய அந்த அஃபீஷியல் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அல்ல. இந்த ஃபோர்ஸ் ரெஸ்டோர் பண்ணும், கண்டெயின் பண்ணும். அவர்கள் யாரெல்லாம் ஆயுதங்களோடு that should be punished. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 நிலையாக எங்கள் அமைப்பு போரிடும். அங்கே கட்டுப்படுத்த பிறகு நாங்கள் உள்ளே செல்ல போகிறோம். இது எங்களுக்கு புரியவில்லை. இது அந்த 21 பாயிண்டும் இல்லை. அமெரிக்கா யார் என்பதை மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் யார் என்பதை இந்த நடவடிக்கையின் மூலம் நிரூபித்துக் கொண்டது. இதே நிலையை ஆப்கானிஸ்தானில் அவர்கள் மேற்கொண்டு ட்ரெயின் பண்ணாங்க. அஷ்ரப் கானியுடைய விஷயத்தில் அதற்கு முன்பும் அவர்கள் ட்ரெயின் பண்ணாங்க. டோட்டலி they have been failed. அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். நாட்டை விட்டு அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வெளியேறின பின்னாலே அஷ்ரப் கானி he also followed their footsteps. அவரும் ran away. இங்கிருந்து பறந்து போய்விட்டார். அமெரிக்கா கால் வைத்த இடத்தில் எங்கும் உருப்பட்டதே இல்லை. அமெரிக்காவுடைய கால் பதித்த வியட்நாமில் அவர்கள் தோத்தார்கள், லிபியாவில் தோத்தார்கள், ஈராக்கில் தோல்வி அடைந்தார்கள். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் கடுமையான கேவலப்பட்டு தோல்வி அடைந்தார்கள். இன்றைக்கு கால் வைக்க போகிற கஸாவிலும் அவர்கள் அழிய போகிறார்கள். உண்மையாக நிலை என்ன? அதை ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு தான் கொடுக்கணும். அங்கே தான் அதுதான் சரியான முறை. இப்போ இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே கொண்டு நிறுத்துற போது என்ன நடக்கும் தெரியுமா? ஐநாவினுடைய உத்தரவு ஒப்புதல் வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் தடுத்து கொண்டிருக்கிற அமெரிக்காவினுடைய இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அல்லாமல் இந்த வன்குரோத்த நடவடிக்கையில் ஈடுபடுகிற இந்த அமைப்பிற்கும் இந்த படைகளுக்கும் அங்கு ஐநாவில் அனுமதி கொடுக்க மறுப்பார்கள். நிச்சயமாக யார் மறுக்க போகிறார்? 2 பேர் மறுத்துருவாங்க. ரஷ்யா மறுக்க போறாங்க, வீட்டோ அதிகாரத்தை அவர்கள் மறுப்பார்கள். சீனாவும் மறுப்பார்கள். பிரான்ஸ் ரிமைனிங் இருக்கிறது, யூகே இருக்கிறது, யுஎஸ் இருக்கிறது. தேவைப்பட்டால் பிரான்ஸும் இங்கிலாந்தும் கூட மறுத்து போவார்கள். ஏன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான் அவங்க சொல்றாங்க. அப்போ நாங்கள் அந்த கொலிஷன் ஃபோர்ஸில் யார் இருக்க போகிறோம், என்ன நடக்க போகுது என்பதை பற்றிய பிரீஃபான டாக்குமெண்டேஷன் எதுவும் வெளியாகலை. ஆனால் அமெரிக்கா அஃபீஷியல் இப்படி சொல்லியிருக்கிறத பார்க்கிற போது இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. ஆக இந்த 2 நிலைகளிலும் பார்க்கின்ற போது இன்றைக்கு இப்பொழுது ஈரானுடைய சையத் அலி காமினி என்ன சொல்கிறார் என்றால், தெஹ்ரான் த கோஆபரேஷன் வித் யுஎஸ் இட்ஸ் இம்பாசிபிள். ஒருபோதும் சாத்தியமில்லை. இஃப் த யுஎஸ் கண்டினியூட் சப்போர்ட் டு இஸ்ரேல், தொடர்ந்து அவர்கள் சியோனிச தத்துவத்திற்கு ஆதரவு கொடுத்தால் ஒரு காலமும் நாங்கள் அமெரிக்காவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நியாயமான முறையில் இருக்கணும். இட் ஷுட் பி a transparency. We very closely associated with everywhere. நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து நடக்கிறோம். We have to accept. நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதற்கு போவோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஸ்டெட்ஃபாஸ்டாக இருக்கும், உறுதியாக இருக்கும். சியோனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அமெரிக்காவோடு நெவர், ஒருபோதும் இல்லை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே கூப்பர், த பிராட் கூப்பர், த ஸ்பெஷல் என்வே, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா, கத்தரோடு ஏர் டிஃபென்ஸ் சம்பந்தமான மிக முக்கியமாக பாதுகாப்பை வலுப்படுத்தியிருக்கிறார்கள். அல் உதீத் என்கின்ற இந்த தளம் இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவிலே மிகப்பெரிய பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அல் உதீத் ஏர்பேஸ் ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பின்பு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே இஸ்ரேல் தாக்கி அவர் ஹமாஸினுடைய கலீலுல் ஹயாவுடைய மகன் உள்பட 6 பேரை படுகொலை செய்தார்கள். ஆகவே
பிராட் கூப்பர் கத்தாருடனான கூட்டு மிக வலிமையாக முன்னெப்பதும் இல்லாது இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது. இனிவரும் நாட்களில் கத்தர் எந்த விதத்திலும் எந்த நாட்டாலும் எந்த சக்திகளாலும் தாக்கப்பட முடியாது. கத்தர் அமெரிக்கா ரெஸ்பான்ஸ் டு த மிலிட்ரி இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் இஃப் இட்ஸ் நெசசரி நாங்கள் ஃபோர்ஸை அனுப்புவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு விதத்தில் ஈரானுக்கு அச்சுறுத்தல். அவர்களும் கடலாதிக்கத்தில் எல்லைகளை கடல் பகுதிகளிலே அவர்கள் இணைந்திருப்பதால் அல் உதீது தளத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிகரிப்பது அமெரிக்கா அடுத்த கட்ட எஸ்கலேஷனை தடுப்பதற்கு பார்க்கிறார்கள். அதைவிட கேவலமான ஒரு விஷயம், ஒரு ஆண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்திய அந்த சம்பவம் இன்னைக்கு உலகம் முழுவதும் இஸ்ரேலை காரி உமிழச் செய்கிறது. இஸ்ரேல் நாட்டிலே அந்த பெண் பாலியல் விவகாரத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்த ஜீபாத் நெதாஜி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு பின்பு அவர் ட்ரோன்களின் மூலம் தேடப்பட்டு கொண்டு வந்து விட்டார். இந்த ஒரு சம்பவத்தை வைத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிறையில் அடைக்கப்பட்ட மக்களுக்கு எத்தனை சித்திரவதைகளை அமெரிக்கா இஸ்ரேல் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை. அவ்வளவு கேவலமான ஒரு இராணுவம். ஆனால் இந்த கேவலமான புத்தி உள்ள இராணுவம் பலஸ்தீன மக்களையும் பலஸ்தீன பெண்களையும் படுகொலைகளை செய்தது மட்டுமல்லாமல் சிறையில் அடைத்தது. அவர்கள் சொன்னார்கள் எங்கள் நாட்டில் எங்களது மக்களை அவர்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கினார்கள் என்று. ஆனால் இதுவரை ஒருவர் கூட அது கடத்தப்பட்ட எவரும் ஹமாஸுக்கு எதிராக ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலை. தற்போதைய நிலையில் அமெரிக்கா தன் கால் பதிப்பது ஆபத்தான ஒரு போக்காக இருக்கிறது. அந்த படையில் அரபுகள் இணைவார்களா, அது என்ன மாதிரி வேலை செய்ய போகிறது என்பது பல கேள்வி. அப்படி ஒருவேளை அமெரிக்காவுடைய கொலிஷன் டீம் என்றானாலும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி யுஎன் அதற்கு ஒப்புதல் கொடுக்குமா என்பது மற்றொரு கேள்வி. இரண்டாவது மிக முக்கியம், சுடானிக்கு எச்சரிக்கை பீட்ஸ் ஹெட்ஸ். ஆனால் அங்கே ஷியாட்டிக் கோஆபரேஷன் வித் ஈராக்கோடு, ஈராக் அரசோடு ஈரான் வலிமையான ஆயுதங்களை ஏராளமாக கொடுத்து வருவதும், ஹிஸ்புல்லா கொடுத்து வருவதும், அன்சருல்லாவுக்கு கொடுத்து வருவதும் மறுபடி ஒரு தாக்குதலை சந்திக்க போகிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது எப்போ வேணால் நடக்கும். 90 குண்டுகளை வைத்து கொண்டு எங்கள்கிட்ட எதுவும் இல்லான்னு கள்ள நாடகம் போடுகிறார்கள் இஸ்ரேல். ஆனால் இவர்கள் எல்லாவற்றையும் விற்றணும். இவர்கள் கண்டெயின் பண்ணக்கூடிய அளவிற்கு ரெஸ்டோரேஷன் கொஞ்சமாக வைத்துக்கொள்ளணும். ஷார்ட் வேவில் மட்டும், பலிஸ்டிக்கை தான் வைக்கலாம், ஹைப்பர்சோனிக் வைக்கக்கூடாது. என்னப்பா நியாயம்? உன் நாட்டில் கோடானு கோடி அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறா, ஆனால் இவனை மட்டும் கொஞ்சம் போல் வைக்க சொல்றியே, இது என்ன நியாயம்னு கேட்குறாங்க. ஆக வரம்பு மீறிய அமெரிக்காவினுடைய போக்கு தேவையற்ற விவகாரங்களை திசை திருப்ப மீண்டும் ஒரு போர்க்களம் மத்திய கிழக்கில் உருவாகப் போகிறது என்பதுதான் உண்மை. பலஸ்தீனத்தினுடைய இந்த புறஊரா கதிர்கள் அது முழுமையாக தாக்கியிருக்கிறது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் அடுத்த செய்தியில். நன்றி.